ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 23/1/2026 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்கள் வாயில் எப்போவுமே ஞான ரத்தினங்கள் மட்டும்தான் வரணும். உங்கள் முகம் எப்பவும் சிரித்த முகமாக இருக்கணும், இல்லையா தேவதைகள் மாதிரி இருக்கணும். அந்த வீண் விஷயம், உலகியல் விஷயம், எதிர்மறையான விஷயம், விகார விஷயம் இதெல்லாம் வரவே கூடாது. ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயம் வரும், அல்லது ஞானத்தின் தாரணை குணம், தெய்வீக குணத்தை வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான், அதாவது இனிமையான வார்த்தைகள் தான் வரணும். கேள்வி: எந்த குழந்தைங்க பிராமண வாழ்க்கையில் ஞானத்தை நல்லா தாரணை பண்ணுறாங்களோ அவங்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவங்க நடத்தை தேவதை மாதிரி இருக்கும். அவங்கக்கிட்ட தெய்வீக குணங்கள் நல்ல தாரணை ஆகி இருக்கும். அவங்க இந்த ஞானத்தை சிந்தனை செய்கிற பயிற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒருபோதும் அசுர விஷயங்களை பற்றியோ அல்லது அழுக்கான எதை பற்றியுமே சிந்திக்க மாட்டாங்க. ஸோ துஷ்பிரயோகம் பண்ணுறது, அவதூறு பரப்புறது, இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் முடிஞ்சிடுச்சு. இல்லை, அப்படி இருக்கிறவங்க தான் ஞானத்தை நல்லா தாரணை பண்ணுறாங்கன்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் மேலே அவங்களுடைய முகம் எப்போவுமே தெய்வீகமாக சிரித்த முகத்தோட புன்முறுவலோடு இருக்கும். ஓம் சாந்தி. பாபா ஞானத்தையும் பக்தியையும் பற்றி புரிய வைக்கிறார். பக்தி மூலமாலும் சத்கதி கிடைக்காது, சத்யுகத்திலையும் பக்தி இருக்காது. சத்யுகத்தின் குணத்தை கற்றுக் கொடுக்கறது தான் ஞானம். அதை இப்போ கொடுக்குறார். சத்யுகத்தில் ஞானம் இருக்காது. கிருஷ்ணர் பக்தியும் பண்ணுறது கிடையாது, இந்த ஞான முரளியும் வாசிக்கிறது கிடையாது. முரளி அப்படின்னா ஹிந்தியில் புல்லாங்குழல்னு அர்த்தம். அது ஞான புல்லாங்குழல். முரளியில் மாயாஜாலம் இருக்குது அப்படின்னு மகிமை இருக்குது இல்லையா? அது கிருஷ்ணருடைய புல்லாங்குழல் ஓசை நினச்சிட்டாங்க. அது உண்மையிலே இறைவன் கொடுக்குற இந்த ஞானம். இப்போ மகிமை இருக்குதுன்னா ஏதோ ஒரு மாயாஜாலம் இருக்கும் தானே. ஏன்னா அந்த புல்லாங்குழலை சாதாரணமாக யார் வேணாலும் தான் வாசிக்க முடியும். ஆனால் இந்த முரளியின் ஞானத்தில் தான் அந்த மாயாஜாலம் இருக்குது. இல்லை அப்படியே மெய் மறந்து புல்லாங்குழல் ஓசையில் ஒரு நாள் ஃபுல்லாக ஒருத்தனால் இருக்க முடியுமா என்ன? இல்லை, கேட்க எப்படிப்பட்ட அற்புதமான விஷயம் இருந்தாலும் கொஞ்சம் நேரம் ஃபஸ்ட்டு தடவை கேட்கும்போது சந்தோஷம் இருக்கும், அவ்வளோதான். கேட்க 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 பிடிச்சி போயிடும். ஆனால் இந்த ஞானம் கேட்க 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 திகட்டாத ஞானம். ஆக்சுவலாக கேட்க கேட்க தான் போது இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது. மற்றபடி அஞ்ஞானத்தை மாயாஜாலம்னு சொல்கிறது கிடையாது. முரளி தான் மாயாஜாலம். இந்த ஞானத்தின் மூலமாக தான் நீங்கள் மனுஷன்லேருந்து தேவதையாக ஆகுறீங்க. சத்தியுகமே இந்த ஞானத்தின் பலனாக கிடைக்கிற ஆஸ்தி, ஞானம் கொடுக்குற ஆஸ்தி. அங்கே பக்தி கிடையாது. துவாபரகத்தில் தான் பக்தி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஏன்னா அப்போ தான் தேவதைகள் மனிதர்களாக மாறுறாங்க. துவாபரகத்தில் மனிதர்களை விகாரிகள்னும் தேவதைகளை விகாரமற்றவர்களும் சொல்லப்படுது. அப்போ தேவதைகள் மனிதர்களாக மாறுறாங்கன்னு அர்த்தம், விகாரிகளாக மாறுறாங்க. தேவதைகளுடைய உலகத்தை தான் தூய்மையான உலகம்னு சொல்கிறோம். இப்போ அந்த தூய்மையான உலகத்துக்கு போகிறதுக்காக தேவதையாக மாறிட்டு இருக்கிறீங்க, தெய்வீக குணத்தை தாரணை பண்ணுறீங்க. அப்படி உங்களை தெய்வீக குணத்தை தாரணை பண்ண வைக்கிறது தான் ஞானம். ஸோ ஞானத்தில் ஒன்று பாபாவுடைய அறிமுகம் வந்துடுது, பிறகு இந்த சிருஷ்டியுடைய முதல் இடை கடை பற்றிய விஷயமும் வந்துடுது. ஞானத்தின் மூலமாக தான் சத்கதி கிடைக்கிது. ஸோ பிறகு பக்தி எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ கீழே இறங்குற கலை ஸ்டார்ட் ஆகிடுது இல்லையா? ஞானம் ஏறும் கலை,
அதனால் ஞானத்தை பகல்னு சொல்கிறோம், பக்தி இரவு இறங்கும் கலைன்னு சொல்லப்படுது. ஸோ இதை மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் தெய்வீக குணங்களை தாரணை பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். அதை பண்ண மாட்டுறாங்க. தெய்வீக குணங்கள் இருந்துச்சுன்னா ஞானம் தாரணை ஆகி இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஞான தாரணை ஆனவங்களுடைய நடத்தை தேவதைகளை மாதிரி இருக்கும். குறைவாக தாரணை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க நடத்தையில் கொஞ்ச நேரம் தேவதை, கொஞ்ச நேரம் அசுரன், ரெண்டும் மாற்றி மாற்றி வெளிப்படும். இப்போ ஞானம் சரியாக தாரணை ஆகலை, கலப்படம் இருக்குது நடத்தையில்ன்னு புரிஞ்சுக்கலாம். தாரணை இல்லைன்னா அவங்க பாபா குழந்தைகளே கிடையாதுன்றார். ஞானத்தை எடுத்தாலும் அது குணங்களாக மாறலைன்னா அவங்க என் குழந்தை கிடையாதுன்றார். மனிதர்கள் பாருங்கள், தந்தையை எவ்வளோ நிந்தனை பண்ணுறாங்க. பிராமண குலத்துக்கு வரீங்க அப்படின்னா பாபாவை நிந்தனை செய்கிறது, திட்டுறதெல்லாம் நிறுத்திடுறீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஞானம் அடைஞ்சிட்டிங்க இல்லையா, அதை சிந்தனை செய்ய செய்ய உங்களுக்கு அமிர்தம் கிடைக்கும். அதுதான் ஞானக்கடலை கடைய கடைய அமிர்தம் வெளிப்பட்டதாக புராண கதை சொல்லுது. ஸோ ஞானத்தையே சிந்தனை பண்ணலைன்னா வேறு என்ன சிந்தனை பண்ணுவீங்க? அசுர சிந்தனை தான் பண்ணுவீங்க இல்லையா? ஞானம், ஏன்னா மைண்டு எதையாவது சிந்திச்சுட்டு தான் இருக்க போகுது. ஞானத்தை சிந்திக்கலைன்னா கண்டிப்பாக அசுர விஷயங்களை தான் சிந்திப்பீங்க. அதன் மூலம் அழுக்கு தான் வெளிப்படும். இப்போ நீங்கள் ஈஸ்வரிய மாணவர்களாக இருக்கிறீங்க. மனுஷன்லேருந்து தேவதையாகக்கூடிய கல்வியை படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறீங்க. மற்றபடி இந்த கல்வியை சத்தியுகத்தில் தேவதைகள் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா தேவதைகள் ஒன்றும் ஞானக்கடல் கிடையாது. ஒரு சிவத்தந்தை தான் ஞானக்கடல். அவர் கொடுக்குற ஞானத்தின் மூலமாக தான் நமக்கு தெய்வீக குணங்கள் தாரணை ஆகுது. இப்போ குழந்தைங்களுக்கு கிடைக்கிற இந்த ஞானம் சத்தியுகத்தில் இருக்காது. அப்போ இது எவ்வளோ முக்கியமானது. இதன் மூலமாக தான் சத்தியுகமே வருது. ஆனால் சத்தியுகம் வந்த பிறகு இந்த ஞானம் இருக்காது. இப்போ கூட ஒரு பணக்கார வீட்டில் பிறகுறாங்கன்னா முன் ஜென்மத்தில் ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணதுனால்தான். ஆனால் பணக்கார குடும்பத்தில் பிறந்த பிறகு அது என்ன பண்ணோன்றது ஞாபகம் இருக்காது. அதே மாதிரி தான் இந்த என்ன உயர்ந்த கர்மத்தை பண்ணி சத்தியுகத்துக்கு வந்தேன்னு தெரியாது. அந்த உயர்ந்த கர்மத்தை கற்றுக் கொடுத்த பாபாவையோ அவர் கொடுத்த ஞானத்தையோ தெரியாது. இந்த தேவதைகள்கிட்ட தெய்வீக குணங்கள் இருக்கும். அதனால்தான் சர்வ குணங்கள் நிரம்பியவர் நீங்கன்னு மகிமை பாடுறாங்க. இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஆகணும். மகிமை பாடுறது பக்தி, அப்படியே ஆகிறது தான் ஞானம். எனக்குள்ள எல்லா தெய்வீக குணங்களும் இருக்குதா அல்லது ஏதாவது அசுர குணங்கள் அவகுணங்கள் இருக்குதான்னு உங்களுக்கு நீங்களே செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு நீங்களே. ஒருவேளை அசுர குணங்களோ அவகுணங்களோ இருந்துச்சுன்னா அதை டக்கு டக்குன்னு நீக்கிடணும் வைராக்கியத்தோடு. அப்போ தான் உங்களை தேவதைன்னு சொல்ல முடியும். இல்லைன்னா குறைஞ்ச பதவி தான் கிடைக்கும். இப்போ குழந்தைங்க நீங்கள் தெய்வீக குணங்களை தாரணை பண்ணுறீங்க. ஸோ ரொம்ப நல்ல நல்ல விஷயங்களை சொல்கிறீங்க. இதை தான் புருஷோத்தம சங்கம யுகம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நேரத்தில் நீங்கள் புருஷோத்தமர்களாக ஆகிட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்களை சுற்றி வாயுமண்டலமே ரொம்ப நல்லா இருக்கணும். உங்கள் வாயில் எந்த சீச்சி விஷயங்களும் வெளிப்படவே கூடாது. இல்லைன்னா இவங்க குறைஞ்ச பதவி அடையக்கூடியவங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் உங்களுடைய பேச்சு சூழ்நிலை இதன் மூலம் உடனே உங்களுடைய பதவி தெரிஞ்சிடும். உங்களுடைய முகம் அப்போ இல்லையா, நம்மளே கவனிக்கணும். இன்னொருத்தரை பார்க்கும்போது தவறான குணம் இருந்தால் இவங்க உயர்ந்த பதவி அடைய மாட்டாங்கன்னு தெரிகிற மாதிரி நம்மளையும் நாம் கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். உயர்ந்த பதவி அடையிற மாதிரி என் நடத்தை வார்த்தையெல்லாம் இருக்குதான்ட்டு. முகம் எப்போவுமே சிரித்த முகத்தோடு இருக்கணுன்றார். அப்படி இல்லைனாலே ஞானம் இல்லைன்னு அர்த்தம். வாயில் எப்போவுமே சதா ஞான ரத்தினங்கள் தான் வெளிப்படணும். இந்த லக்ஷ்மி நாராயணனை பாருங்கள், எவ்வளோ புன்முறுவலோடு இருக்கிறாங்க. இவங்களுடைய ஆத்மா ஞான ரத்தினங்களை தாரணை பண்ணாங்க. அதனால தான் அவங்க சிரித்த முகத்தோடு புன்னகையோடு
எப்போவுமே காணப்படுறாங்க சத்தியுகத்தில். வாயில் எப்போவுமே ஞான ரத்தினங்கள் தான் வெளிப்பட்டுச்சு சங்கமயுகத்தில். ரத்தினங்களை மட்டுமே கேட்டாங்க, ரத்தினங்களை மட்டுமே சொன்னாங்க. இதனால் எவ்வளோ குஷியோடு இருந்தாங்க. நீங்கள் இப்போ அடையக்கூடிய இந்த ஞான ரத்தினங்கள் எல்லாமே அங்கே வைர நகைகளாக மாறிடும் இல்லையா? ஞான ரத்தினங்கள் எந்த அளவுக்கு தாரணை பண்ணுறீங்களோ அது ஸ்தூல வைரங்களாக மாறிடும். இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லையா? 9 ரத்தினங்களின் மாலை, நவரத்தின மாலை சொல்கிறோம் இல்லையா? அது ஒன்றும் வைர நகைகளின் மாலை கிடையாது. இந்த ஞான ரத்தினங்களுடைய மாலை. மனிதர்கள் அந்த ஸ்தூல ரத்தினம்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த ரத்தினத்தினால் ஆன மோதிரத்தை அணிஞ்சிக்கிறாங்க. இந்த ஞான ரத்தினங்களுடைய மாலை புருஷோத்தம சங்கமயுகத்தில் தான் உருவாகுது. இந்த ரத்தினங்கள் தான் உங்களை எதிர்காலத்தில் 21 பிறவிக்கு பணக்காரர்களாக மாற்றுது. ஆனால் இப்போ பாபா ஞானமாக தான் கொடுக்குறார். இந்த ஞானத்தையும் யாரும் கொள்ளையடிக்க முடியாது. இதன் மூலமாக 21 பிறவிக்கு வரக்கூடிய அந்த அழிவற்ற செல்வத்தையும் உங்ககிட்ட யாரும் கொள்ளையடிக்க முடியாது. இங்கே நீங்கள் வைர நகைகளை அணிஞ்சிக்கிட்டு வெளியில் போக முடியுமா? உடனே கொள்ளையர்கள் கொள்ளையடிச்சிடுவாங்க. அதுக்கு பாடி கார்டு நிறைய பேர் வச்சுட்டு தான் போகிறதா இருந்தால். அதனால் தன்னை ரொம்ப ரொம்ப புத்திசாலி ஆக்கிக்கணும் இல்லையா? இப்போ கிடைக்காதது நல்லது, இங்கே கிடைச்ச பிரச்சனை இல்லையா? அசுர குணங்களை நீக்கணும். அசுர அவகுணங்களை நீக்கலை அப்படின்னா முகமும் அதே மாதிரி ஆகிடும். கோபப்பட்டிங்கன்னா முகம் அப்படியே சிகப்பாக தாமிரம் மாதிரி ஆகிடுதுன்றார். ஆக்சுவலாக அந்த கோபப்படுறவங்களுடைய முகமே எப்போவுமே கோபத்திலே இருக்கிறவங்களுடைய முகமே ஒரு மாதிரி இருக்கும் விகாரமாக. அதேமாதிரி காம விகாரம் இருக்கிறவங்களுடைய முகம் கருப்பாக ஆகிடும் அப்படிங்கிறாரு. அது சொல்லுவாங்க இல்லையா? கருப்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த காம உணர்வு அதிகமாக இருக்கும்னு அஞ்ஞானத்திலே சொல்லுவாங்க. குழந்தைங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா சிந்தனை பண்ணணும். இந்த கல்வி அதிக செல்வத்தை கொடுக்கக்கூடியது. மற்றபடி அந்த படிப்பில் எந்த ரத்தினமும் கிடையாது. நல்லா படித்து பெரிய பதவி அடையிறாங்க, ஆனால் அது காரியத்துக்கு பயன்படுத்தே தவிர செல்வத்துக்கு கிடையாதுன்றார். ஆக்சுவலாக எனக்கு சின்ன வயசில் தோணும், படித்த உடனே காசு கொடுத்தா எவ்வளோ நல்லா இருக்கும், நாடா அதுக்கு வேறு மறுபடியும் வேலைக்கு போகணுமா அப்படின்ட்டு. அதுக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கணும்? இத்தனை வருடங்கள், அத்தனை வருடம் வேலை செஞ்சிருந்தால் எவ்வளோ காசு சம்பாதிக்கலாம் இல்லையா? ஆனால் படிக்கிறதுக்கே காசு கிடைக்குதுன்னா அது இந்த படிப்பு தான் இல்லையா? அப்படியே பணக்கார குடும்பத்தில் பிறக்கிறோம், ஜஸ்ட்டு படித்து அந்த குணத்தை மட்டும் மாற்றிக்கிட்டதுனால. அங்கே போய் உழைச்சி நாம் அதை அடையலை. ஆனால் இங்கே நீங்கள் எவ்வளோ படித்தாலும் மறுபடியும் உழைத்தால் தானே உங்களுக்கு காசு இல்லையா? எவ்வளோ புத்திசாலியாக இருந்தாலும் அந்த புத்தியை வச்சு காரியம் செஞ்சால் தான், பிஸ்னஸ்லாம் பண்ணால் தான் காசு. அங்கே அப்படி கிடையாது. எந்த அளவுக்கு புத்திசாலியாக இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு பணக்கார குடும்பத்திலே பிறப்பீங்க. அப்போ இது என்ன மாதிரி கல்வி? இதை பற்றி சிந்தனை பண்ணணும். அப்போ இந்த மாதிரி கல்வியை எந்த அளவுக்கு கவனம் கொடுத்து படிக்கணும் இல்லையா? மற்றபடி அந்த கல்வியினால் வேலை கிடைச்சி கஷ்டப்பட்டு காசு சேர்ப்பீங்க, அது எல்லைக்குட்பட்ட செல்வம். நீங்கள் எவ்வளோ சேர்த்தாலும் அது உங்கள் கூட வராது, முடிஞ்சு போச்சு இந்த ஒரு பிறவியோட. ஆனால் இது எல்லையற்ற செல்வம். ஜஸ்ட்டு படித்த உடனே வந்துடுது, ஜென்மத்துக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் ரெண்டுமே படிப்பு தான். ஆக்சுவலாக லௌகிக படிப்பு ரொம்ப கஷ்டமான படிப்பு, இது ரொம்ப ஈஸியான படிப்பு. படிப்பே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. அந்த படிப்பை படிக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடும். பாபா நமக்கு இந்த அற்புதமான படிப்பு சொல்லி கொடுத்து உலகத்துக்கே எஜமானர் ஆக்கிடுறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். மற்றபடி லௌகீக படிப்பு அல்பகால படிப்பு, ஒரு பிறவிக்கான ஒரு துளி படிப்பு அது. ஏன்னா அடுத்த பிறவியில் மறுபடியும் நீங்கள் புதுசாக தான் படிக்கணும். எவ்வளோ பெரிய புத்திசாலி ஐன்ஸ்டீனாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், மறுபடியும் ஏபிசிடியிலேருந்து தான் படிக்கணும்
அப்போ படித்தது எதுவுமே அவர் கூட வரல. அங்கே செல்வத்துக்காக படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இல்லை, இங்கே படிக்கிறதுடைய ஒரே நோக்கம் சம்பாதிக்கிறது மட்டும்தான். அப்படி ஆயிடுச்சு. அங்கே அப்படி இருக்காதுன்றார். ஏன்னா அங்கே எல்லார் கையிலையும் காசு இருக்கும். இப்போ நீங்கள் பண்ணுற முயற்சியின்படி அளவற்ற செல்வம் அங்கே கிடைச்சிடுது. அதனால் செல்வம் அழிவற்றதாக உங்களுக்கு ஆயிடுது. தேவதைகள் கிட்ட அதிகமாக செல்வம் இருந்தது. பிறகு எப்போ பக்தி மார்க்கம், அதாவது ராவணராஜ்யம் வந்துச்சோ, அப்போ கொஞ்சமாக செல்வம் குறைய ஆரம்பிச்சது. எவ்வளோ கோயில் கட்டினாங்க பக்தி மார்க்கத்தின் தொடக்கத்தில். அப்பயே எவ்வளோ செல்வம் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். பிறகு முஸ்லீம்கள் செல்வத்தை கொள்ளையடித்தாங்க. இன்றைய படிப்பின் மூலமாக யாருமே அந்த அளவுக்கு பணக்காரர்களாக ஆக முடியாது. இல்லை, ஒரு படத்தில் விவேக் சொல்லுவார், உழைச்செல்லாம் யாராவது கோடீஸ்வரன் ஆக முடியுமா சார் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அது மாதிரி உழைச்சோ படித்தோ அவ்வளோ செல்வந்தராலெல்லாம் லக்ஷ்மி நாராயண் மாதிரியோ அல்லது பக்தி மார்க்கத்தின் தொடக்கத்தில் விக்ரமாதித்த மகாராஜா மாதிரியோ எல்லாம் பணக்காரராக ஆகவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஜென்மத்துக்கு அளவற்ற செல்வத்தை கொடுக்கக்கூடிய உயர்ந்த படிப்பை படிக்கிறோம் நாமன்ற அந்த போதை இருக்கணும். இந்த உயர்ந்த படிப்பின் மூலமாக தான் நாம் இந்த மாதிரி தேவி தேவதைகளாக ஆகிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அதனால் இந்த படிப்பின் மூலமாக மனிதர்கள் எப்படி ஆயிடுறாங்க பாருங்கள். ஏழையிலிருந்து பணக்காரராக ஆயிடுறாங்க. இப்போ பாரதம் எவ்வளவு ஏழையாக இருக்குது. செல்வந்தர்களுக்கோ நேரமே இல்லை. சரி, ஏழைகள் நேரம் இல்லைன்னு சொன்னால் பரவாயில்ல, பணக்காரர்களும் நேரம் இல்லைன்றாங்க. நான் இன்னாராக இருக்கிறேன், இந்த அகங்காரத்திலே இருக்கிறாங்க. ஸோ இங்கே அகங்காரம் போன்ற அனைத்தையும் நீக்கணும். நான் ஆத்மா கிட்ட செல்வம், வைர நகைகள் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. தேக சகிதமாக இல்லையா? அப்போ எனக்கு இவ்வளோ வைர நகை இருக்குது, இவ்வளோ சொத்து இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தேக உணர்வு. ஏன்னா அந்த தேகத்தில் இருக்கிறவரும் அதை கூட நீங்கள் அனுபவிக்க மாட்டீங்க, சேர்த்து தான் வைப்பீங்க, வேறு யாராவது தான் அனுபவிப்பாங்க. ஸோ அதனால் பாபா சொல்கிறாரு, இந்த அகங்காரத்தெல்லாம் விட்டுடுங்க, தேக சகிதமாக எல்லாத்தையும் விட்டுடுங்க. ஆத்மா சரீரத்தை விடும் பொழுது நீங்கள் எதை வச்சு பணக்காரன்னு சொன்னீங்களோ அத்தனை செல்வமும் உங்களை விட்டு போயிடுது. அழிஞ்சு போன மாதிரி தான். மறுபடியும் புதுசாக படித்து சம்பாதிக்கணும். அல்லது தானம் புண்ணியம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா பணக்கார வீட்டில் பிறப்பாங்க. அதுதான் கடந்த கால செயல்களுடைய பலன். கல்வியை தானம் பண்ணி இருக்கிறாங்க. கல்லூரி, தர்மசாலை இதெல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க. அப்போ அதற்கான பலன் கிடைக்கிது. ஆனாலும் அல்ப காலத்துக்கு தான், ஒரு பிறவி தான். அந்த ஒரு பிறவிலையும் ஃபுல்லாக கூட வருமா தெரியாது. தானம் புண்ணியம் உண்மையிலே இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. சங்கமயுகத்தில் உண்மையான தான புண்ணியம். சத்தியுகத்தில் யாரும் என்னென்னா கலியுகத்தில் அந்த தானம் புண்ணியமும் நடக்குது. சத்தியுகத்தில் யாரும் தானம் புண்ணியம்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஏழைகள் அங்கே இருக்க மாட்டாங்க. சத்தியுகத்தில் நல்ல காரியங்கள் மட்டும்தான் செய்வாங்க. ஏன்னா இப்போதைய ஆஸ்தியை அவங்க அடைஞ்சிருக்கிறாங்க. அங்கே எந்த பாவமும் நடக்காது. ஏன்னா அங்கே ராவணனே கிடையாது. ஏழைகள் கூட அங்கே பாவக்காரியம் செய்ய மாட்டாங்க. இல்லை, இங்கே ஏழ்மை ஒரு காரணமாக இருக்குது பாவம் செய்கிறதுக்கு. காசுக்காக எது வேணாலும் செய்ய துணிஞ்சிடுறாங்க. இங்கே பணக்காரர்கள் கூட பாவக்காரியம் செய்கிறாங்க. சொர்க்கத்தில் ஏழை கூட பாவக்காரியம் செய்ய மாட்டாங்க. இங்கே பணக்காரர்கள் பாவக்காரியம் செய்ய தேவையில்லை, அவங்கக்கிட்ட தான் எல்லாம் இருக்குல்ல, அப்பயும் பாவம் செய்கிறாங்க. அதனால தான் இந்த வியாதிகள்னாலெல்லாம் துக்கம் ஏற்படுது.
அப்போ பாருங்கள், பணக்காரர்கள் துக்கத்தை அனுபவிக்கிறாங்க, பயங்கரமான வியாதி வருதுன்னா பாவம் செய்கிறதுனால வருது. சொர்க்கத்திலேயோ விகாரத்திலே ஈடுபட மாட்டாங்கன்னும் பொழுது எப்படி பாவம் நடக்கும்? எல்லாத்துக்கும் ஆதாரம் நீங்கள் செய்கிற கர்மத்தில், செயலில் தான் இருக்குது. இது மாயாவுடைய ராவண ராஜ்யம். இதன் மூலமாகத்தான் மனிதர்கள் விகாரிகளாக ஆகிடுறாங்க, மாயா மூலமாக. இப்போ விகாரமற்றவர்களாக நம்மளை ஆக்கிறதுக்காகத்தான் பாபா இந்த ஞானத்தை சொல்லிக் கொடுக்குறார். பாபா நம்மளை விகாரமற்றவர்களாக ஆக்கிறதுக்காகவே வந்திருக்கிறார். ஆனால் மாயையோ நம்மளை விகாரி ஆக்கிடுது. அப்போ பாபாவை ஜெயிக்க வைக்கணும்னா மாயாவை நீங்கள் வெல்லணும். இல்லைன்னா பாபாவை நீங்கள் தோக்கடிக்கிறீங்கன்னு அர்த்தம். மாயின் வசமாய் விகாரி ஆகிறீங்கன்னா. ராம வம்சத்துக்கும் ராவண வம்சத்துக்கும் யுத்தம் நடக்குது. நீங்கள் தந்தையுடைய குழந்தைங்க, அவங்க ராவணனுடைய குழந்தைங்க. எவ்வளவு நல்ல நல்ல குழந்தைங்களும் மாயைக்கிட்ட தோற்று போயிடுறாங்க. ஆக்சுவலாக ராம வம்சத்துக்கும் ராவண வம்சத்துக்கும் சண்டைனா நாம் அவங்களோட சண்டை போடல, 2 பேருக்குமே மாயையோட சண்டை நடக்குது. அதில் அவங்க மாயைக்கிட்ட விழுந்துடுறாங்க, நாம் மாயையை வெற்றி அடையிறோம் வரிசைக்கிரமமான முயற்சியின்படி. ஆனால் நல்ல நல்ல குழந்தைங்க கூட மாயைக்கிட்ட அப்பப்போ தோத்துடுறாங்கன்றார். ஏன்னா மாயை அந்த அளவுக்கு திறமைசாலி. இருந்தாலும் பாபாவுக்கு நம்பிக்கை இருக்குது. முற்றிலும் அழுக்காக இருக்கிறவங்கள கூட முன்னேற்ற முடியும் அப்படின்னு பாபா நம்புகிறார். ஏன்னா அவங்களையும் முன்னேற்றுறாரு இல்லையா, முன்னேற்ற வேண்டி இருக்குது. பாபா முழு உலகத்தையும் முன்னேற்ற வேண்டி இருக்குது. பலர் வீழ்ச்சி அடையிறாங்க, வழுக்கிடும் பொழுது ஒரேடியாக அழுக்காயிடுறாங்க. அதனால்தான் பக்தி மார்க்கத்தில் வழுக்கு மரம் ஏறுறதுன்னு ஒரு போட்டி வைப்பாங்க இல்லையா. மரமே ஸ்மூத்தாக இருக்கும், அதில் ஏறுறதே கஷ்டம். கொஞ்சமாவது சொரசொரப்பாக இருந்தால் தானே ஏற முடியும். அது இல்லாமல் எண்ணெயை வேறு ஊற்றுவாங்க, அப்போ இன்னும் வழுக்கிட்டு வரும். ஏன்னா இப்போ நடக்கிற விஷயம், மாயை வழுக்கி விழ வச்சிடுது, ஒரேடியாக அழுக்காக்கிடுது. எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லையா. கடலில் அந்த ஸ்கீன்னு ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க, கடல் அலையிலே அப்படியே போவாங்க. அதேமாதிரி பனிச்சறுக்கு விளையாட்டு. ஸோ இதில் எல்லாத்துலேயும் விழாமல் போகணும். அந்த மாதிரி தான் இந்த ஞானத்தில் மாயைக்கிட்ட விழாமல் போகணும். ஆக்சுவலாக அப்படி ஒரேடியாக அழுக்க ஆகிறவங்கள கூட பாபா முன்னேற்றுறார். ஏன்னா ராவண ராஜ்யத்தில் எல்லாருமே முழு அழுக்காக இருக்கிறாங்க. பாபா தான் எல்லாரையும் காப்பாற்றுறார். இருந்தாலும் கீழே விழுந்துடுறாங்க இல்லையா. பாபா கையை பிடிச்சி தூக்கி விட்ட பிறகும் விழுந்துடுறாங்க. அப்போ விழும்போது இன்னும் அழுக்காயிடுறாங்க. ஸோ அதுதான் சிவன் கடல்லேருந்து ஒருத்தரை தூக்குற மாதிரி பக்தி மார்க்கத்தில் ஃபோட்டோ இருக்கும். அதேமாதிரி இயேசுவும் தூக்குற மாதிரி இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? விஷக்கடலில் மூழ்கி இருந்த நம்மளை தூக்குறார். ஸோ அப்படி மறுபடியும் நீங்கள் விழுறீங்க அப்படின்னா பிறகு அந்த அளவுக்கு உங்களால் முன்னேற முடியாது இல்லையா. விழாமல் போகிறதுக்கும் விழுந்து போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. எவ்வளோ நேரமும் வேஸ்ட் ஆகுது. அது மட்டும் இல்லை, அப்படி அழுக்க ஆகி இருக்கிறேங்கிறது அந்த எண்ணம் முள்ளுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்கும். கடைசி நேரத்தில் யார் மனைவியை நினைத்தார்களோ அவங்க விபச்சாரியாக பிறப்பாங்கன்னு சொல்லுவார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆகிடும் காமத்திலலாம் விழுந்தாங்கன்னா. ஏன்னா விழுறதுன்றது மெயினாக காமம் தான் வேறு என்ன இல்லையா. ஸோ அப்போ என்ன ஆகும்னா மறுபடி காமம் சார்ந்த எண்ணமே வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு தடவை விழுந்தாங்கன்னா. அப்போ ஞானமே மைண்டுக்குள்ளே வராது. ஸோ அதனால்தான் பாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். கல்பத்துக்கும் நீங்கள் தான் தேவதை ஆகுறீங்க, மிருகங்கள் ஆகும் நீங்கள் தான் ஆகணும். ஸோ மனிதர்கள் தான் தேவதைகளாக ஆகுறாங்க.
ஆகணும்னு புரிஞ்சிக்கவும் செய்கிறாங்க. இந்த லக்ஷ்மி நாராயணனுக்கு கூட வாய் காது எல்லாம் உங்களை மாதிரியே இருக்குது. ஏன்னா அவங்களும் உங்களை மாதிரி மனிதர்கள் தான். ஆனால் தெய்வீக குணங்கள் நிரம்பியவர்களாக இருப்பாங்க. அதனால் அவங்கள தேவதைகள்னு சொல்கிறோம். இவங்க இந்த அளவுக்கு அழகான தேவதைகளாக எப்படி ஆனாங்க? இல்லை, குணம் அழகாக இருக்கும்போது தானாகவே முகமும் உடலும் அழகாக அமைஞ்சிடுது. ஸோ எப்படி அப்படி அழகான தேவதை ஆனாங்க, பிறகு எப்படி விழுந்தாங்க அப்படின்ற இந்த சக்கரத்தை பற்றி நாம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். யார் இந்த ஞானத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நல்ல தாரணையாகும். இந்த ஞானத்தை சிந்தனையே பண்ணலை அப்படின்னா முட்டாளாயிடுவாங்க. ஸோ நிறைய பாபா குழந்தைங்களுக்கு வந்து யோகா வரலை, அனுபவம் ஆகலை. சிம்பிள், ஞானத்தை சிந்தனை பண்ணலை. ஞானத்தை சிந்தனை பண்ணலன்னா தானாக அழுக்க தான் சிந்தனை பண்ணுவீங்கன்னு பாபா இன்றைக்கி முரளியில் அவரே சொல்லிட்டார். முரளி நடத்துகிறவங்களுக்கு ஞான சிந்தனை நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த தலைப்பில் நாம் புரிய வைக்கணும். குறிப்பாக இந்த மாதிரி யூடியூப்பில் ஜென்ரல் வீடியோலாம் போடும்போது டக்கு டக்குன்னு வரும். ஏன்னா அந்த ஜென்ரல் வீடியோ ஃபுல்லாகவே இங்கே இருக்கிற பாயிண்ட் எடுத்து தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். தானாகவே ஞான சிந்தனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ யாராவது பெரிய ஆள் வராங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஆர்வத்தோடு புரிய வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ கேட்குறவங்க கொஞ்சமாவது புரிஞ்சிக்குவாங்க. ஸோ அவங்கவுங்களுடைய பாக்கியத்தை பொறுத்து தான் இருக்குது. சிலருக்கு ஞானம் கேட்ட உடனே நிச்சய புத்தி வந்துடும், சிலருக்கு உடனே ஏற்படாது. இருந்தாலும் இப்போ இல்லாட்டினாலும் கண்டிப்பாக போக போக புரிஞ்சுக்குவாங்கன்னு நம்பிக்கை வைக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆர்வத்தோடு சேவை செய்கிறது. இவங்கள எங்கே கேட்க போகிறாங்கன்னு இல்லாமல் ஆர்வத்தோடு களைப்படையாமல் சேவை செய்யணும். ஸோ சிலர் வந்து படிச்சுட்டு அழுக்காகிடுறாங்க, அதாவது காமத்தில் விழுந்துடுறாங்க. ஆனால் கண்டிப்பாக பின்னாடி வருவாங்க. அவங்கள நீங்கள் வரவேற்பு அறையில் உட்கார வைப்பீங்களா, இல்லாட்டினா போயிடுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? ஏன் இவ்வளோ நாள் வரல அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க. மாயைக்கிட்ட தோத்துட்டேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வராங்க. ஞானம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆனால் மாயை வந்து என்னை தோக்கடிச்சிடுச்சு. நினைவு இருக்கும் இல்லையா? பக்தியில் தோல்வி மற்றும் வெற்றிக்கான விஷயம்லாம் கிடையாது. இங்கே அவங்களுக்கு தெரியும் இந்த ஞானம் மறக்காது. ஸோ அது உறுத்திக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் 50-60 வருடம் கழிச்செல்லாம் திரும்ப வருவாங்க. இது தாரணை செய்ய வேண்டிய விஷயம். இப்போ நீங்கள் பாபா மூலமாக உண்மையான கீதையை கேட்குறீங்க. இதன் மூலமாக நீங்கள் தேவதையாக ஆகுறீங்க. பிராமணன் ஆகாமல் யாரும் தேவதை ஆக முடியாது. கிறிஸ்தவர்கள், பாரசீகர்கள், முஸ்லிம்கள் இவங்களில் பிராமணர்கள் கிடையாது இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே ஞானம் கிடையாது, அந்த மதத்திலே ஞானம் கிடையாது. இங்கே வந்து ஞானத்தை கேட்டால் தான் உண்டு. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் இப்போ தான் புரிஞ்சுக்கிறீங்க. மற்றபடி அங்கே இருக்கிறவங்க யாரும் பாபா குழந்தை ஆக மாட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அங்கேருந்து இங்கே வரணும், பாபா குழந்தையே ஆகணும். ஆனால் தான் தேவதை ஆக முடியும். அவங்க நினச்சிக்கிறாங்களே அந்த மதத்துலேருந்தே சொர்க்கத்துக்கு போக முடியும்னு. அதான் சொல்கிறார், பிராமணர் ஆகாமல் போக முடியாது, அங்கே பிராமணர்களே கிடையாது அப்படின்னு பாபா சொல்கிறார். அல்லாவை நினைக்கணும் அப்படின்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஏன்னா அல்லாவை நினைவு செஞ்சால் தான் ராஜ்யம் கிடைக்கும். அதனால் நீங்கள் யாரை சந்தித்தாலும் அல்லாவை நினைங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா அவர் தானே உயர்ந்தவர். கைவிரல்னால் மேல் நோக்கி அல்லாவை தானே எல்லாமே செய்கை காட்டுறாங்க. ஸோ அல்லான்றவர் ஒரே ஒருத்தர் தான். ஸோ பகவான் ஒருத்தர் தானே, மற்ற எல்லோரும் அவருடைய குழந்தைங்க. தந்தை எப்போவுமே உயர்ந்தவராகவே தான் இருக்கிறார். அவர் ஒருபோதும் ராஜ்யமும் பண்ணுறது கிடையாது. ஆனால் ராஜ்யத்தை அடையிறதுக்கான ஞானத்தை கொடுக்கிறார். நம்மள அவருடைய குழந்தைகளாக ஆக்குறார். அப்படின்னா குழந்தைங்களுக்கு எவ்வளோ குஷி இருக்கணும். பாபா குழந்தையாயிட்டாலே அப்பாவுடைய சொத்து கன்ஃபார்ம் இல்லையா? அந்த அப்பாவுடைய சொத்து கிடைக்குதோ இல்லையோ, இந்த அப்பாவுடைய சொத்து கண்டிப்பாக கிடச்சிடும். லௌகிக அப்பா சொத்து முதல்ல அவருக்கு இருக்குதான்னு டவுட்டு, இருந்தாலும் கிடைக்குமான்றது பெரிய டவுட்டு. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அப்போ உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும். பாபா நமக்கு எவ்வளோ சேவை செய்கிறார், நம்மளை உலகத்துக்கே எஜமானர் ஆக்குறார்.
பிறகு அப்படிப்பட்ட தூய்மையான உலகத்துக்கு அவர் வர்றது கிடையாது. ஏன்னா அவரை யாரும் அங்கே கூப்பிட்றது கிடையாது. அழுக்கான பிறகு துக்கமாகுது. துக்கமாகும்போது தான் நம்ம கடவுளை கூப்பிடுறோம். மற்றபடி தூய்மையான உலகத்துக்கு வந்து அவர் என்ன பண்ணுவார்? அவருடைய பேரே பதித்த பாவனன், அழுக்காக இருப்பவர்களை தூய்மையாக்குபவர். ஸோ அதனால் பழைய உலகத்தை புதுசாக ஆக்கிறது தான் அவருடைய கடமை. ஸோ அவருடைய தொழிலே அதுதான். அப்போ எல்லாருமே தூய்மையாக இருக்கும்போது அவர் வந்து என்ன பண்ணுவார்? ஸோ அதனால தான் அவரை அழுக்கான உலகத்தில் கூப்பிட்றாங்க. ஏன்னா அவருடைய பேரே பாருங்கள், பதித்த பாவனன் தான் இல்லையா? அழுக்காக இருக்கிறவங்கள தூய்மையாக்குபவர் அப்படின்னு அர்த்தம். அவருடைய பேர் சிவன். குழந்தைங்க சாலிகிராமங்கள். ஸோ பாபா கூடவே சாலிகிராமத்துக்கும் பூஜை நடக்குது. ஸோ எல்லோரும் சிவபாபான்னு சொல்லி அவரை நினைக்கிறாங்க. இன்னொன்று பிரம்மாவை கூட பாபான்னு சொல்கிறாங்க. பிரஜாபிதா பிரம்மான்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அவரை கரெக்டாக யாரும் புரிஞ்சிக்கிறது கிடையாது. பிரம்மா யாருடைய குழந்தை? பரமபிதா பரமாத்மா சிவன் அவரை தத்தெடுக்கிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னு அர்த்தம், பிரம்மா சிவபாபாவுடைய குழந்தை நம்மள மாதிரி. ஸோ இந்த பிரம்மா வந்து சரீரதாரி, தேகதாரி. எல்லா ஆத்மாக்களுமே ஈஸ்வரனுடைய குழந்தைங்க தான். எல்லா ஆத்மாக்களுக்குமே அவங்களுக்குன்னு சரீரம் இருக்குது, அவங்களுக்குன்னு பாகமும் இருக்குது. ஸோ அதனால் அவங்கவுங்களுடைய பாகத்தை அவங்கவுங்க அந்தந்த உடலை கொண்டு நடித்தே ஆகணும். ஸோ இது ஜென்ம ஜென்மமாக நடந்துகிட்டு இருக்குது, அனாதியாக நடந்துகிட்டு இருக்குது. அப்படின்னா அர்த்தம், இதுக்கு முதலிடை கடையே கிடையாது. நான் ஸ்டாப்பாக நடந்துக்கிட்டே இருக்குது கல்பமாக. ஸோ மனிதர்கள் இதை கேட்குறாங்க, பிறகு குழம்பி போயிடுறாங்க. பிறகு மறுபடியும் எப்படி உருவாகும் அப்படின்னு கேட்குறாங்க. இது அனாதி அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். அதனால் மறுபடியும் எப்போ புதுசாக ஸ்டார்ட் ஆகும்னு கேட்க முடியாது. ஏன்னா மொத்தமாலாம் அழியாது, பிரளயம்லாம் ஏற்படாது. இந்த மாதிரி கட்டுக்கதை எழுதிட்டாங்க. மனிதர்கள் மக்கள் தொகை குறைஞ்சிடுது எண்ணிக்கை, அதனால் பிரளயம் ஏற்பட்டுருச்சுன்னு சொல்லிடுறாங்க. பாபா கிட்ட என்ன ஞானம் இருக்குதோ அது இப்போ மட்டும்தான் வெளிப்படுது. அந்த ஞானத்தை முழு கடலையும் மையாக்கி எழுதினாலும் எழுத முடியாது. அது முடியாது. அந்த ஞானம், அவ்வளோ ஞானம் இருக்குது. அப்படிங்கிற மகிமை இந்த சிவபாபாவுக்கு தான் சொல்லப்படுது. நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப் தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய புன்முறுவலான முகத்தின் மூலமாக பாபாவுடைய பேரை வெளிப்படுத்தணும் இல்லையா? உங்கள் முகத்தில் பாபா தெரியணும். பாபாவை பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி புன்னகை நிரம்பி இருக்கணும். ஞான ரத்தினங்களை மட்டும்தான் கேட்கணும், ஞான ரத்தினங்களை மட்டும்தான் சொல்லணும். கழுத்தில் ஞான ரத்தினங்களின் மாலையை எப்போவுமே அணிஞ்சு இருக்கணும். சூப்பரா சொல்கிறார் இல்லையா? அவர் அவ்யக்த முரளியில் வந்து வெற்றி மாலை அணிஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ ஞான ரத்தினங்களின் மாலை அணிஞ்சிருக்கணுன்றார். அப்படின்னு அர்த்தம், ஞானம் எப்போவுமே இருக்கணும். அசுர அவகுணங்களை விளக்கணும். ஏன்னா ஞான ரத்தின மாலை போட்டால் தான் வெற்றி மாலை கிடைக்கும். அதனால் ஞான ரத்தினங்களை வைத்து அசுர குணங்களை எல்லாம் அழிக்கணும். சேவையில் ஒருபோதும் அவநம்பிக்கை இருக்கக்கூடாது, களைப்படையக்கூடாது. நம்பிக்கை வச்சு ஆர்வத்தோடு சேவை செய்யணும். இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு கண்டிப்பாக ஆவாங்க அப்படின்ட்டு. ஸோ ஞான சிந்தனை செஞ்சு பரவசத்துடன் ஆர்வத்தோட ஊக்க உற்சாகத்தோடு சேவை பண்ணணும். வரதானம், குழப்பமடைகிறதுக்கு பதிலாக லூஸ் கனெக்ஷனை சரி பண்ணக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எல்லா பிரச்சனைக்குமே மூல காரணம் கனெக்ஷன் லூஸாக இருக்கிறது தான் இல்லையா? பாபாவோட கனெக்ஷன் லூஸாக இருக்கும்போது தான் நமக்கு பிரச்சனையாகவே இருக்கும். மற்ற விஷயங்கள் புத்தியில் வந்துடும். நேற்று தான் சொன்னார், ஒரு பாபான்னு மனதார சொன்னீங்கன்னா அது ஓடி போயிடும். ஏன்னா முதல்ல பாபா நினைவை தான் அது கட் பண்ணும் அப்படின்னு சொன்னார்.
அப்படின்னு அர்த்தம். கனெக்ஷனை லூஸ் ஆக்கி விட்டுருது. கனெக்ஷன் லூஸாக இருக்கும்போது தான் பிரச்சனையை என்டர் ஆகும். அதான் பாபா சொல்கிற எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் கனெக்ஷன் லூஸாக இருக்கிறது தான். கனெக்ஷனை மட்டும் சரி பண்ணிட்டீங்க, டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா சக்திகளும் உங்கள் கிட்டே வந்துடும். அப்படின்னு அர்த்தம் ஒரு பாபாவுடைய நினைவு ஸ்ட்ராங்காக, அந்த நினைவை தவிர வேறு எதுவும் இல்லாத நிலை வந்தால் எல்லா சக்தியும் உங்கள் கிட்டே வந்துடும். ஒருவேளை பாபா கிட்ட புத்தியை கனெக்ட் பண்ணுறதுக்கே 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஆகுது அப்படின்னா தைரியம் இழந்துடாதீங்க, குழம்பிடாதீங்க. நம்பிக்கைன்ற அஸ்திவாரம் அசைஞ்சிடக்கூடாது இல்லையா? நான் பாபா இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது பாபா நினைக்க முடியல ட்ரை பண்ணுங்க. எப்படி நினைக்க முடியாமல் போகும்? கொஞ்சம் அலட்சியமாக இருந்துட்டீங்க, எட்ட வந்துட்டீங்க, கெட்டியாக போய் பிடிச்சிக்கோங்க. நான் பாபாவுடையவன், பாபா என்னுடையவர். இந்த ஆதாரத்தின் மூலமாக அஸ்திவாரத்தை உறுதியாக்கக்கூடிய பிரச்சனையிலேருந்து, அஸ்திவாரத்தை உறுதியாக்கிட்டிங்கன்னா பிரச்சனையிலேருந்து விடுபட்டுடுவீங்க இல்லை? ஸோ கனெக்ஷனை ஸ்ட்ராங் ஆக்கணும். ஸ்ட்ராங் ஆக்கிட்டீங்கன்னா பிரச்சனையிலேருந்து விடுபட்டுடுவீங்க. ஸோ நேற்று வரதானத்தையே இன்றைக்கி வேறு வார்த்தையில் சொல்லியிருக்கிறார். அவ்வளோதான் ஸ்லோகன். விதரூப ஸ்திதியில் நிலைச்சிருக்கிறது. இதுதான் பழைய சமஸ்காரங்களை மாற்றுறதுக்கான விதியே இல்லை. நான் ஆத்மான்ற அந்த உணர்விலே இருக்கும்போது உங்களுடைய குணம் மாறும். ஸோ இதுவுமே முன்னாடி சொன்னதையே மறுபடியும் சொல்கிறார், வேறு வேறு வார்த்தையில் ஒவ்வொரு முறையில் சொல்கிறார். அவ்யக்தேஸ்வரா பந்தனத்திலேருந்து விடுபடுறதுக்காக ஜீவன் முக்தி ஸ்திதியை அனுபவம் பண்ணுங்கள். சேவையில் அல்லது உங்களுடைய பழைய சமஸ்காரங்களை மாற்றுறதில் வெற்றி கிடைக்கலை அப்படின்னா ஏதாவது ஒரு தடை ரூபமாகிடுறீங்க, தடைக்கு வசமாயிடுறீங்க. பிறகு அதிலிருந்து விடுபடுறதுக்கு ஆசை வைக்கிறீங்க. ஆனால் சக்தி இல்லாமல் அந்த ஆசை நிறைவேறாது. அதனால் அலங்காரமூர்த்தி ஆகுங்கள். சக்தி ஸ்வரூபம் தாரணை ஆயிடுச்சுன்னா பந்தனங்கள்லேருந்து விடுபட்டுடுவீங்க. ஸோ அலங்காரமூர்த்தின்றது ஞான அலங்காரம், குண அலங்காரம். ஸோ ஞானத்திலே மூழ்கி இருக்கணும். அப்போ தானாகவே அதிலிருந்து விடுபட்டுடுவீங்க, தடையிலிருந்து விடுபட்டுடுவீங்க. இல்லைன்னா தடை ரூபத்தில் சிக்கிக்குவீங்க. அந்த பழைய சமஸ்காரம் அதிலே மூழ்கிடுவீங்க. ஸோ அதிலிருந்து வரணும் அப்படின்னா வெற்றி மாலை அணிஞ்சிக்கோங்க, ஞான ரத்தினங்களின் மாலை அணிஞ்சிக்கோங்க அப்படின்னு பாபா சார். வெற்றி மாலைன்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி நான் மாயை வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு வெற்றி மாலை அணிஞ்சு அதை நோக்கி போகணும். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.